தனுசு ராசி தனுசு லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 2024 டிசம்பர் மாத பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்தில் பிரதமை திதியில் இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது. இந்த மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது மீனம் ராசிக்குள் ராகு பகவானும், கும்பம் ராசியில் சனி பகவானும், மகரத்தில் சுக்கிரனும், விருச்சிகத்தில் சூரியனும், புதனும், கன்னியில் கேதுவும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் ரிஷபத்தில் குரு வக்ரநிலையிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான கிரக அமைப்பால் உங்களுக்கு பணமழை பொழியும் அதிர்ஷ்டயோகங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் விலகி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பதோடு பணமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் வருமானங்களுக்கான உயர்வுகளையும் மிகச்சிறப்பாக பெறுவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் அமைவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஜென்மராசிக்குள் ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நுழைகிறார் என்பது மட்டுமில்லாமல் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ஜென்மராசிக்குள் சூரியனுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். சூரியனும் புதனும் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த டிசம்பர் மாதத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார். 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்திற்குள் சுக்கிரன் சந்திர பகவானோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது மிகவும் அருமையான நல்ல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிறைந்து வாரி வழங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் பிரச்சனைகள் இந்த டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக நீங்கும். சந்திர பகவானோடு சுக்கிர பகவான் சேர்க்கை பெறும் காலகட்டமென்பது பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனெனில் இந்த தருணத்தில் மிக அதீதமாக குருபகவானுடைய சுபபார்வையும் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு கிடைப்பது பல்வேறு விதங்களான தடை தாமதங்களை நீக்கி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வித்திடக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் வக்கிர நிலைக்கு மாறுகிறார். ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரநிலைக்கு மாறுவது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. சந்திர பகவான் 12 ராசிகளிலும் பயணித்துக் கொண்டிருந்தாலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குகிறார். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த மாதிரியான பல மாற்றங்கள் ஏற்படுகின்றபோது நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு 6ஆம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். குரு 6இலிருப்பது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட வக்ரநிலையில் இருப்பதால் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மற்றும் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திர பகவானை பலமாக பார்வையிடுகிறார். எனவே உங்களுக்கு பல்வேறு விதங்களான காரிய தடைதாமதங்கள் நீங்கி மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உறுதியாக உண்டு. இருந்து கொண்டிருக்கின்ற பெரிய அளவிலான தாமதங்கள் தடைகள் அனைத்தும் நீங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த டிசம்பர் மாதத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். சனி பகவான் கோச்சாரத்தில் 3, 6, 11 போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும்போது அபரிவிதமான நற்பலன்களை வாரி வழங்குவார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் தடைதாமதங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் இந்த மாதத்தில் உண்டு என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி பகவான் உறுதி செய்கிறார். எனவே இந்த மாதத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும். இந்த டிசம்பர் மாதத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரியதடைகள் அடித்து நொறுக்கப்படுகிறது. ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அருமையான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் பலமாக கிடைக்கிறது.
மேலும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சூரிய பகவானும் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் நுழையக்கூடிய நேரத்தில் சுக்கிர பகவான் ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். இந்த மாறுதல்களும் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக மாறுதலாக கருதப்படுகிறது. இந்த டிசம்பர் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு. சூரியன் குரு சுக்கிரன் புதன் சனி என பெரும்பான்மையான கிரகங்களின் அமைப்பில் நல்ல மாற்றத்தால் முன்னேற்றங்களை நிறைந்து சந்திக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைந்திருப்பதால் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் எந்தவிதமான காரியத்தடை தாமதங்களுமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது. மிக பெரிய அளவிலிருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் நீங்கி நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வித்திடக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் கருதப்படுகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியை உயர்த்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ந்து பல திருப்திகரமான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் கூட குரு சனி உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகளில் உள்ள மாற்றங்கள் என்பது நல்லபல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் மிகச்சிறப்பான வழிவகைகளை வகுத்துக் கொடுக்கிறது. சின்ன சின்ன உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை எளிதில் மிகச்சிறப்பாக தீர்த்து கொள்வதற்கான சாதகமான சூழ்நிலைகள் உருவாகிறது. திருமண முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இதுவரையில் கண்டிராத அளவிற்கு அருமையான மாறுதல்கள் உண்டு. ஏனெனில் சனி ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தை விட்டு விலகுவதற்கு இன்னும் 3½ மாத காலகட்டங்களே உள்ளதால் அதற்கு முன் 3இல் சனி பகவான் வலுவாக சஞ்சரித்து உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த தருணத்தில் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக சனி வாரி வழங்குகிறார். இந்த வாய்ப்புகளை தயவு செய்து சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மேலும் பல சலுகைகள் எந்தவிதமான தடைதாமதங்களும் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. உங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய அளவிலான நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கும். வியாபாரத்துறையில் தொழில்துறையில் ராகுகேதுக்களால் சிறு சிறு தடைதாமதங்கள் இருந்தாலும் கூட சனிபகவான் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான வருமானங்களுக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறார். மிக பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் விலகி புதிய வாய்ப்புகள் வியாபாரத்துறை தொழில்துறையில் இனிதாக நிறைந்து கிடைக்கும். எதை செய்தாலும் சரியாகவும் திறம்படவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை இந்த நேரத்தில் சனிபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஜென்மராசியை விட்டு விலகி ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பலமாக நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்கள் வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது. மற்ற துறைகளை விட கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியும் பன்மடங்கு முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய தயாரிப்புகள் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்புகளை நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. அரசியல் துறை ரீதியான விஷயங்களில் பெரும்பான்மையான கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தடைதாமதங்கள் விலகி உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்லபல முன்னேற்றங்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. தனுசுராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்லபல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் கல்விக்கு நாயகனாக இருக்கக்கூடிய புதன். எனவே கல்வியில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் உறுதியாக நீங்குகிறது. விவசாயம் சார்ந்த விஷயங்களில் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் முழுவதுமாக நீங்குகிறது. முன்கூட்டியே திட்டமிட்டு நன்கு கணித்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டு. மத்திய மாநில அரசாங்கத்தின் உதவிகளும் தக்க தருணத்தில் விவசாயிகளுக்கு கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசிநாதனான குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் அருமையான சந்தர்ப்பங்களை வாரி வழங்குவதால் உங்களை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய அளவிலான வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் மிகச்சிறப்பாக அமைகிறது. மனதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்கள் அருமையாக ஏற்படுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது.
ராசிக்கு 4ஆமிடமான சுகஸ்தானத்திற்குள் ராகு பகவானும் ராசிக்கு 10ஆமிடமான வேலை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்குள் கேதுவும் பயணித்துக் கொண்டிருப்பது சற்று சாதகம் இல்லாத அமைப்பு என்றாலும் கூட அதிக அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை என்பதை துல்லியமாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் உறுதி செய்கின்றனர். ஏனெனில் சனி பகவான் உங்களுக்கு பலமாக இருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல வளர்ச்சிகளுக்கான பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக உண்டு. வீடியோவை தொடர்வதற்கு முன் தயவு செய்து வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குள் சென்று அதில் கொடுக்கப்பட்டுள்ள ப்ராடக்ட் லிங்குகளை தொட்டு பார்த்து உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். தனுசு ராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள்.